ஸோ இப்போ வந்து இது மாதிரியான கோட்ஸ் பேஜில் நீங்கள் இது மாதிரி கோட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே யூனிக்காக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் Pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் ஷேப்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி போஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான கலர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிரேடியன்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற அந்த கலர் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிங்கோ, இந்த சைடு வந்து இப்போ நான் எல்லோ இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த பக்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த பக்கெட் ஆப்ஷன் சைடில் உங்களுக்கு இருக்குல்ல, லாஸ்ட் ஆப்ஷன் இந்த பக்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஷேப் சேஞ்ச் ஆகும். அண்ட் இதை கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து அலைன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களோட ஓன் கிரேடியன்ட் இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கடைசி ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் அந்த விண்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு க்ளோ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சூரியன் ஏதோ பிளானட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிளாக். ஸோ பிளாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட ஆல்ஃபா அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். இதில் நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கோட்ஸ் டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் எடிட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கோட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கோட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போடும்போது உங்கள் ஓன் கோட்ஸை நீங்கள் இது பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஓன் கோட்ஸ் டைம் இஸ் வேல்யூபிள் 1 in the life அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் சம் எமோஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் Pixellabல இருக்கிறனால உங்களுக்கு ஓன் கோட்ஸை நீங்கள் இதிலே க்ரியேட் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதான் இதோட அட்வான்டேஜே. ஸோ இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இதில் ஒரு ஸ்லிமான ஃபாண்ட் இருந்துச்சு, அது ஜைனா அப்படிங்கிற ஃபாண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் கூட தான் எனக்கு ரொம்பவே லுக்காக இருக்கிறதுனால எனக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே அந்த வெர்டிகல் ஆஃப்செட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கோட்ஸ் என்னது, இப்போ வந்து நீங்கள் வந்து அப்துல் கலாம் கோட்ஸ் போட்டிங்கன்னா அப்துல் கலாம், இல்லை உங்கள் பேஜ் நேம் அது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணி அந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நான் தான் இந்த கோட்ஸை வந்து டைப் பண்ணேன். அதனால் வந்து அதாவது இப்போ நானே ஓனாக சும்மா திங்க் பண்ணது தான், அதனால் நான் வந்து திலக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் அந்த கோடு மாதிரி போட்டு. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை அட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஏதோ ஒரு கார்னரில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த டிஃப்ரெண்டான ஃபாண்ட்டை வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் 2am, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலர் வச்சுக்கலாம், இல்லைனா பிளாக் கலர் வச்சுக்கோங்க. 2 கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கலர் ஆப்ஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஃபாண்ட்டோட கலரை. ஸோ நீங்கள் வந்து கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபாண்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அட் கோட்ஸ் தமிழ், இல்லை நீங்கள் என்ன நேம் உங்கள் பேஜ் நேம் வச்சுருக்கீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அட் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக உங்களோட பேஜ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆனாலும் சரி. ஸோ இது மாதிரி உங்களோட ஓன் போஸ்ட் ஓன் கோர்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஜஸ்ட் எடிட் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெய்லி நீங்கள் கோட்ஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சேவ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.